ஜேம்சன் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. இந்த வீட்டு உபயோக பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இலவசங்களுக்கு பெயர் போன அதிமுக திமுகவை விட புதிதாக களமிறங்கியிருக்கும் விஜயின் தாவேக கட்சி தங்கள் தேர்தல் அறிக்கையில் பல அறிவிப்புகளை பெருமழை போல் பொழிந்தது. சில நாட்களுக்கு முன்பு 10 தலைப்புகளில் 336 வாக்குறுதிகளை தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தார் விஜய். அதில் அனைத்து குடும்ப தலைவியருக்கும் மாதம் 2500 ரூபாய், ஆண்டுதோறும் 6 கேஸ் சிலிண்டர் இலவசம், கர்ப்பிணிகளுக்கு 25,000 ரூபாய், மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன், முதியோர், கைம்பெண், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ரூபாய், மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 20,000 ரூபாய் உள்ளிட்ட திட்டங்கள் முக்கியமானவை. இவை இல்லாமல் மாணவர்களுக்கும் விதவிதமான உதவித்தொகை திட்டங்களை அள்ளி வீசினார். விஜய் அளித்த வாக்குறுதிகளில் பெண்கள், மீனவர் ஓட்டுகளை குறிவைக்கும் 14 வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றவே 1.82 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. மற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆண்டுக்கு 12 லட்சம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் என்று நிதித்துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதில் என்ன வேடிக்கை என்றால், கடந்த 2025ஆம் ஆண்டில் நம் மாநிலத்திற்கு தமிழக அரசு தாக்கல் செய்த மொத்த பட்ஜெட்டே 4.39 லட்சம் கோடி ரூபாய்தான். இப்போது விஜய் அறிவித்திருக்கும் திட்டங்களை மட்டும் செயல்படுத்தவே நம் மாநிலத்தின் மொத்த பட்ஜெட்டை விட 3 மடங்கு பணம் தேவை. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஏற்கனவே கடனில் தத்தளிக்கும் தமிழகத்தில் இதற்கான நிதி ஆதாரம் என்ன என்பதையெல்லாம் விஜய் கட்சி இதுவரை சொல்லவில்லை. நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு சித்தாந்தமாக எடுத்துக்கிட்டது தானே நம்ம தமிழக வெற்றி கழகம். அதனால தான் நம்ம கட்சியோட முதல் தேர்தல் அறிக்கை கூட நேர்மையான உத்தரவாதம்னு சொல்கிறோம். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாற்ற மாட்டோம். இந்த மற்றும் பலர் மாதிரி அள்ளி விடுற அவசர அறிக்கைன்னு இல்லைன்னு சொல்றோம். நமக்கு மக்கள் தான் முக்கியம், அவங்க மனசு தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்.